நல்ல ஒன்று கவனிங்க. நின்னதல்ல, நம்ம நிற்கிறதில்ல. கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு? நிறுத்தி இருக்கிறார். நேடியதல்ல, அதை சம்பாதிச்சிட்டோன்னு சொல்கிறல, சம்பாதிச்சதில்லை, நேடியதல்ல, கர்த்தர் எல்லாம் நமக்கு தந்தது. அல்லேலூயா. சரி, இந்த நன்றி செலுத்துகிற ஆராதனை குறித்து இன்னும் உணர்வு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஜனங்களுக்குள்ள. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஒவ்வொரு மனிதர்கள் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிச்சவங்க உண்டு. அவங்க எல்லாம் நன்றியுள்ள கூட்டத்தார். பழைய ஏற்பாட்டில் தாவீது, அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே ஒரு நன்றியுள்ள, ஒரு தேங்க்ஸ் கிவிங் மனுஷனாகவே இருப்பார், நன்றி செலுத்துகிறவராக இருப்பார். கர்த்தரை நான் எக்காலமும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காய் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அனுதினமும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மாறவாதே. சங்கீதம் 150 ஃபுல்லாக வீட்டில் போய் படித்து பாருங்க. எல்லாமே துதியுங்கள் துதியுங்கள், சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நான் சொல்லுவேன், விசுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. விசுவாசம் இல்லாத கூட்டத்தார் தான் அந்த துதிக்க வர்றதே கிடையாது. ஆகையினால பழைய ஏற்பாட்டில் அவர் தான் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாய் மாறினார். அப்போ நன்றி கெட்டவர்கள் ஒரு நாளும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கிறவங்களா மாறணுங்க. அவருடைய இருதயத்தில், நம்முடைய தகப்பனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணும் தாவீதை போல. அதே போல் புதிய ஏற்பாட்டில் நான் ஒரு மனுஷனை அப்பப்போ உங்களுக்கு சொல்லுவேன். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் 10 குஷ்டரோகிகள் ஒரு இடம் வந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. 10 குஷ்டரோகிகள்கிட்டையும் ஆண்டவர் சொன்னார். அவங்க வந்து கெஞ்சி பிரார்த்திச்சாங்க, ஐயா எங்கள் மேல் இறங்கும் தகப்பனே ஆண்டவனேன்னாங்க. அவர் சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். அல்லேலூயா. கோ அண்ட் ஷோ யுவர் செல்ஃப் டு த பிரீஸ்ட்ஸ். புரோகிதன்மாரோடு போய் நீங்களை காணிக்காது. அவ்வளோதான். போகிற வழியில் 10 பேர் என்ன செஞ்சாங்க? சுகமானார்கள். 10 பேர் என்ன செஞ்சாங்க? சுகமானார்கள். ஆனால் அதில் திரும்பி வந்தது ஒரே ஒரு மனிதன் மாத்திரமே. அல்லேலூயா. அவனும் அந்நிய ஜாதியான், யூத கோத்திரத்தான் அல்ல. பாக்கி 9 பேர் யூத கோத்திரத்தான். அவனுங்க தான் நன்றி இல்லாதவனுங்களா போயிட்டானுங்க இஸ்ரவேலர்கள். ஒரே ஒருத்தன் மட்டும் திரும்பி வந்தா கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து மகிமைப்படுத்தினா ஆண்டவருடைய இருதயம் எப்படி நன்றியை எதிர்பார்க்கிறதுங்கிறத நான் அதில் புரிஞ்சுக்கிடுவேன். அவர் சொல்கிறாரு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? நன்றி கட்ட பயல்களை எங்கன்னு கேட்குறாரு. பார்த்துட்டு அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ சமாதானத்தோட போ, கர்த்தர் உனக்கு கிருபை, இன்னும் உனக்கு கிருபையை பெருக பண்ணுவார். நல்ல கவனிச்சு பாருங்களேன். நம்ம ஆராதிப்பதே 6 நாள் தேவன் நமக்கு கிருபையை கொடுத்ததற்கு நன்றி செலுத்த விதமாக தான் ஆராதிக்கிறோம். காணிக்க எது கொடுக்குறோங்கிறீங்க? அடுத்த ஆண்டவர் கொடுப்பாருன்னு நினச்சிட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் 10 ரூபா கொடுத்தா 100 ரூபா கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்லி பிடிக்கிறான் பாருங்க. அதெல்லாம் வந்து ஏமாத்து வேலைக்காரனுங்க, ஏமாற்றுகிறவனுங்க. நீ கொடுக்கலன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, நீ கொடுத்தா தான் உனக்கு ஆசீர்வாதம். அப்படி கிடையவே கிடையாது. என்ன 3 நாள் அங்கங்கே உள்ளவெல்லாம் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டா இருக்கான். 199 பேர் கிறிஸ்தவனே இல்லையே, அவன் ஆசீர்வாதமாக தானே இருக்கான். அதை காட்டலை. நீங்கள் கொடுக்குற காணிக்கை நீங்கள் அப்பாவுக்கு நன்றி உள்ளவர்கள் என்பதை காட்டுகிறதாகவே இருக்கிறது. அல்லேலூயா. நன்றி உள்ள இருதயம் மட்டும்தாங்க கொடுக்கணும். ஆசீர்வாதம் வேணும்னு நினச்சி கொடுக்க வேண்டாம். அது நீங்கள் கடினமாக உழைச்சாலே உலகத்தில் கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம், ஆசீர்வாதம் இல்லையா? அந்நிய தெய்வங்களை கும்பிடுவெல்லாம் உலக பிரகாரம் ஆசீர்வாதமா இல்லையா? அப்போ அதே தேவனுடைய ஊழியத்தையும் செய்கிறவன் சொல்கிறான்னு சொன்னால் அவனுக்கும் அவனுங்களுக்கு வித்தியாசம் இல்லைன்னு அர்த்தம். நீ கொடுக்கலன்னு ஆசீர்வாதம், நீ கொடுக்கலன்னு ஆசீர்வாதம், அது ஃப்ராட், அது சரியான உபதேசம் அல்ல. நீ நன்றி இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். கர்த்தருக்கு நன்றி செலுத்தலை, அவர் அதை கண்டுக்க மாட்டார், அவ்வளோதான். அதனால் உன்னுடைய உழைப்பை அவர் பிடிங்கலாம் தங்க மாட்டார். உங்கள் ஆசீர்வாதத்தெல்லாம் நீ கடினமாக உழைக்கிற உன் சம்பாத்தியம் உன்கிட்ட இருக்கத்தான் செய்யும்.
ஆனால் நன்றி சொல்லுகிறவர்களுக்கு இன்னொரு கிருபை பெருகும். கர்த்தர் வேண்டிக் கொள்ளாமலே சில நன்மைகளை கூட்டி கொடுப்பார். அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேண்டிக் கொள்ளாமலே என் பிள்ளை, என் மகா, என் மகன் நன்றியுள்ள பிள்ளைங்க. அதான் சொல்கிறேன், நம்ம பிள்ளைகள் நமக்கு நன்றி தேங்க்ஸ் சொல்கிற பிள்ளைகளாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய செய்வோம் தெரியுமா? கேட்காமலே செய்வோம்ல. அம்மா நன்றி சொல்கிற பிள்ளை. நான் தான் சொன்னல, ஒரு சின்ன குழந்தைக்கு நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு சாக்லேட்டை கொடுக்குறீங்க, அது கையில் வாங்கிட்டு தேங்க்ஸ் அங்கிள்னு சொன்னால் உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது பாட்டில் வாங்கிட்டு பிடுங்கிட்டு அப்படியே போகுதுன்னு வச்சுக்கிங்களேன். ஆஹா, வந்தது நீட்டுனேன், பிடுங்கிட்டு அது பாட்டில் போயிடுச்சு. ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதான்? இருதயம் எதிர்பார்க்கும். நம்ம அப்பாவும் அதே தான். அப்படி நன்றி உள்ளவர்களாக இருக்கணுங்கிறத ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து அவர் எதிர்பார்த்தார். நன்றி கெட்டவர்களாக மாறினதுனால தான் அவர்களாகவே சாபத்தை வாங்கி கொண்டார்கள். ஆதாமும் ஏவாளும் நன்றி இல்லாதவர்களாய் கர்த்தர் கொடுத்த அந்த தோட்டத்திற்கும், கர்த்தர் கொடுத்த எல்லா பழங்களுக்கும், கர்த்தர் கொடுத்த மகிமையான வஸ்திரத்திற்கும், கர்த்தர் கொடுத்த அதிகாரத்திற்கும் அவர்கள் எப்படி இல்லாதவர்களாய் போனார்கள்? நன்றி இல்லாதவர்களாய் போனதுனால தான் இன்னொருத்தன் வந்து பேசுகிறான். இடையில தோட்டத்துக்கு வெளியே இருந்துக்கிட்டு பேசுகிறான். பேசும்போது அவனுக்கு இவ செவி கொடுக்குறான். அவ நன்றியுள்ள பிள்ளையாக இருந்தால் என்ன சொல்லிப்பா தெரியுமா? இல்லை, எங்களுக்கு இந்த தோட்டத்தை கொடுத்த எங்களுடைய தகப்பன் ஒருவர் உண்டு, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, நீ யாருன்னே தெரியாது, போடா. இந்த தோட்டத்தை கொடுத்தவர் உண்டு, பழங்களை கொடுத்தவர் உண்டு, எனக்கு கணவனை கொடுத்தவர் உண்டு, அவர் வரட்டு நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தா அவன் இந்த பக்கத்தில் நின்றுப்பானா பிசாசு? நன்றி உள்ளவர்களுக்கு பக்கத்தில் பிசாசு கூட நிற்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நம்ம ஏதாவது செஞ்சோம்னா இந்த ஆளு போய் அவர்கிட்ட சொல்லுவான், இந்த ஆளு போய் அவர்கிட்ட சொல்லுவான், அவர் நம்மளை பிடிச்சி ஜோலியை முடிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி செலுத்துகிற இருதயம் உள்ளவங்ககிட்ட பிசாசே வரமாட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு நிறைய பவர் இருக்கு. சரி, இந்த நாளிலே ஒரு சிறிய மெசேஜ் உங்கள் மத்தியில். ஆக இதுவே செய்தி தான். நன்றியுள்ளவர்களாய் நீ வாழும்போது கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்னால் நான் ஒரு அப்படியே ரொம்ப ஸ்பீடாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். கர்த்தர் மனுக்குலத்தை சிருஷ்டித்த போதே அவர்களுக்கு கொடுத்த 1-2 வாக்குத்தத்தத்தில் ஒரு வாக்குத்தத்தம் என்னது? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்ப பெருகுதல் என்பது மல்டிப்ளிகேஷன், இன்க்ரீசிங் என்பது தேவன் மனிதனை உண்டாக்கின பொழுதே கொடுத்த வாக்குத்தத்தம். யூ வில் பி மல்டிப்ளைட், யூ வில் பி இன்க்ரீஸ்டு. அப்போ கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கமே என்னன்னா, என் பிள்ளைகள் பெருகணும். புரியுதா உங்களுக்கு? என் பிள்ளைகள் பெருகணும் என்பது தான் அவருடைய இருதய துடிப்பே. என் மகன் பெருகணும், எல்லாவற்றிலே நன்மையில், ஆசீர்வாதங்களில், எல்லாத்திலும். அதில் 1-2 வசனத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் தீமை நான் சொல்ல விரும்புகிற ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் போட்டதை சொல்கிறேன். இங்கே இருக்கிற என் அருமையான நன்றியுள்ள பிள்ளைகளே, அவருடைய இருதய துடிப்பு என்னன்னா, நீ குறுக வேண்டும் என்பது அல்ல, நீ பெருக வேண்டும் என்பதே. அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளானால் ஞானத்திலும் பெருக வேண்டும் என்பதே. வேலை செய்கிறவர் ஆனால் நீ பதவியில் உயர வேண்டும், பெருக வேண்டும் என்பதே. வருமானத்தில் நீ பெருக வேண்டும் என்பதே. தேவனை நீ ஆசீர்வதிப்பாய், தேவனை நீ ஆராதிப்பாய், ஆனால் நீ மகிமையின் மேல் மகிமையில் பெருக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். கிருபையின் மேல் கிருபையில் பெருக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தில் பெருக வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். நீதியின் மேல் நீதியில் நீ பெருக வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். பலத்தின் மேல் பலத்தில் பெருக வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சை. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை. ஏன் அது நடக்கலைங்கிறதுக்கு மட்டும் ஒரு 2 காரியத்தை நீ என்ன செய்யணும், அது திரும்ப நம்ம தான் அதில் ஒரு மனிதனைத்தான் நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். அப்போ எல்லாருடைய ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே நம்ம பெருகணும் தான் கர்த்தர் விரும்பினார் இல்லை? இப்போவும் அவர் அப்படி தான் சொன்னார். ஆபிரகாமுக்கும் பார்த்து அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன சொன்னார் படிக்க போகலாம். நீ வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், அதெல்லாம் அப்படி சொல்லிட்டே போகலாம். ஆதியாகமம் 22 நினைக்கிறேன், ஜெனிசஸ் 20 17.
வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்ப பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம்ங்க. வானத்து நட்சத்திரங்கள் இது எதை குறிக்கும்? நீ உயர பெருகுவாய். கடற்கரை மணல் என்பது எதை குறிக்கும்? நீ உலகத்தில் பரவி பெருகுவாய். இது என்னன்னா, மணல் போல பெருக்கம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறிக்கும், நட்சத்திரங்களை போல பெருக்கம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறிக்கும். ரெண்டையுமே பூமிக்குரிய ஆசீர்வாதமா சிலர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிடையாது. மணல் மண்ணுக்குரிய ஆசீர்வாதம். அப்ப நீ பூமியிலும், அதைத்தான் ஏசாயா 54 ஒரு வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய். இது பூமிக்குரிய ஆசீர்வாதம். வானத்து நட்சத்திரங்களை போல பெருகுவாய்ன்னு அர்த்தம் என்னன்னா, நீ ஆவிக்குரிய ஜீவியத்திலே உன்னதங்களிலே உயர்வாய். நட்சத்திரங்கள் எத்தனை இருட்டாய் இருந்தாலும், எத்தனை கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் அது மினுக்கு மினுக்கென்று பிரகாசித்து கொண்டிருக்கும். அதாவது ஞானிகளுக்கும் வழிகாட்டுகிறதா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப எத்தனை இருள் உன்னுடைய வாழ்க்கையில விழுந்தாலும் அது உன்னை, அந்த இருள் உங்களை மூடாது. நீங்கள் எத்தனை இருளுகளுக்கு நடுவில் வாழ்ந்தாலும் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் பிரகாசித்து கொண்டே இருப்பீர்கள். அதான் உயரத்தின் ஆசீர்வாதம். ஆகையினால அந்த மணல் என்பது பூமிக்குரிய ஆசீர்வாதம். நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிட்டானுங்கன்னா, நம்ம ஆளுங்க பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டுமே சொல்லி சொல்லி வானத்திற்குரிய உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களுக்குள்ள இன்னைக்கு பிரசங்கிமார்கள் நடத்துறதில்லை. அதனால ஜனங்கள் எல்லாமே ஒரு விதமான பெக்கர்ஸாக தான் இருக்கிறாங்க, பெக்கிங் கிறிஸ்டியனாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கூட்டம். என்ன வாக்குத்தத்தம் கூட்டம்? முதல்ல நன்றி செலுத்துங்கடா. கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்ததற்கு ஏன் ஒரு நன்றி கூட்டம்னு வையேன். மாதத்தோறும் மாத பிறப்பு ஸ்தோத்திர ஆராதனைன்னு வையேன். அப்போ வச்ச ஒருத்தன் வரமாட்டான். வாக்குத்தத்தம்னா நான் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கும் ஆன்னு வாயை பிளந்துக்கிட்டு. ஆக நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது வாக்குத்தத்தம் நமக்கு தேவையில்லை. வாக்குத்தத்தத்தின் தேவனை எனக்கு சொந்தமாகி விடுகிறார். அவருடைய இருதயத்தில் நான் இடம் பிடித்து விடுகிறேன். அப்பா அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராயிருக்கிறார். அதுபோல தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈசாக்கு விதைத்தான். கர்த்தர் அவனை இந்த வருஷம் எப்படி ஆசீர்வதிச்சாராம்? 100 மடங்கு ஆசீர்வதித்தாய். 26 ஜெனிசஸ் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனடை. இது எல்லார் வாழ்க்கையிலும் பெருக்கம் வந்துக்கிட்டே இருக்குங்க, பெருக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே எகிப்து தேசத்தில் பரதேசியப்பனை யோசேப்பை சொல்லுவார், கர்த்தர் என்னை பெருக பண்ணினார் என்று சொல்லி நான் அவனுக்கு எப்ராயிம்னு பேர் வச்சேன்பார். பிரைஸ் தி லார்ட். நம்மளை பெருக பண்ணுகிற தேவன் அவருங்க. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அப்போ நீங்கள் டைம் இல்லை. அதனால் நம்ம ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை அடிப்படையாக வைத்து ஒரு சில காரியங்களை இன்றைக்கு தியானிப்போம். 2 சாமுவேல் 5:10 எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். 2 சாமுவேல் 5:10 தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அர்த்தம் என்ன? பெருகினான். இன்க்ரீஸ்டு. விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்ப யாரு இருந்ததுனால பெருக்கம் வந்தது? பெருக பண்ணுகிற கர்த்தர் இருந்ததினால் பெருக்கம் வந்தது. பெருக பண்ணுகிற கர்த்தர் ஏன் தாவீதோடு கூட இருந்தார்? அவன் தேவனுக்கு நன்றியுள்ள மனுஷனாயிருந்தான். அந்த வசனம்லாம் எனக்கு ஒரு சில நாட்கள்ல அப்படி பயப்படுத்தும். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக சொன்னான். எருசலேமே, என் தேவன் தங்கும் ஆலயம் இருக்கிற இடமே, என் தேவனுடைய ஆலயத்தை நான் மறந்தால், ஆராதனையை நான் மறந்தால், தேவனை நான் மறந்தால், வேதம் வாசிக்க மறந்தால், ஆராதிக்க மறந்தால், ஜெபிக்க மறந்தால் நம்மளால பொருத்தனை பண்ண முடியுமா? ஆண்டவரே, நான் பைபிள் படிக்க மறந்தா என் கை நான் விளங்காம போட்டோம். இப்பவே விளங்க மாட்டேக்கு.
இப்போவே அங்கே வலிக்கு இங்கே வலிக்குன்னு பண்ணிக்கிட்டு இருக்கமே, இதை வேற பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுனா ஒன்றும் இருக்காது. ஆனால் அவர் எவ்வளோ தைரியமாக ஜெபம் பண்ணுறார் அப்படின்னா, நான் என்ன செய்ய மாட்டேன், என் தேவனை மறக்க மாட்டேன், என் கடவுளை மறக்க மாட்டேன். இதை எடுத்து சபையில் பிரசங்கம் பண்ணா எப்படி இருக்கும்? தொடமாட்டானுங்க, நம்ம ஆளுக்கெல்லாம் தொடமாட்டானுங்க. அல்லேலூயா. அப்போ தாவீது தேவனை மறக்கல, தேவனுக்கு நன்றி சொல்லுவதை மறக்கல. அதனால ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடித்தார். அதனால தான் கர்த்தர் கூட இருந்தார். அப்போ கூட இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பெருக்கத்தின் தேவன். நான் அடிக்கடி சொல்கிறேன், நீ கடினப்பட்டு சம்பாதிக்கிறவர்கள் உண்டு. கடினமாக வேலை செஞ்சு நான் வீடை கட்டினேன், வாசலை கட்டினேன், வண்டியை வாங்கினேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், கார் வாங்கினேன், பங்களா வாங்கினேன், பிள்ளையை படிக்க போட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் உண்டு. அது எனக்கு என்னமோ பெரிய காரியமாக தெரியல. நான் கர்த்தரை பிரியப்படுத்தினேன். கர்த்தர் என்னை கடினப்படாமலே உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஏங்க, அவர் உயர்த்தினார்னு சொல்லும்போது என் சம்பாத்தியம் இவ்வளோதாங்க, இந்த மாதம் உள்ள கர்த்தருடைய கிருபையில் வேலை செஞ்சேன், சம்பாதிச்சேன். ஆனால் இந்த மாதம் உள்ள செலவு பண்ணி கர்த்தருக்கும் ஒரு நன்றியை செலுத்தி மீதமும் எடுக்க கிருபை செய்தார்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? உங்கள் கூட தான் கர்த்தர் இருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்கள் கூட தான் கர்த்தர் இருக்கிறார். உங்கள் கூட தான் கர்த்தர் இருக்கிறார். நான் ஒவ்வொருத்தை பார்த்தேன், அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டணும், கஷ்டப்பட்டு. அது நீ கஷ்டப்பட்டதுனால வந்தது. அது கர்த்தர் பெருக பண்ணுகிறவராக இருந்தால் கஷ்டப்படாமல் 5 அப்பமும் 2 மீனும் கையில் இருக்கும். அந்த தம்பி என்ன கஷ்டப்பட்டார்? அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் வச்சிருந்த தம்பி என்ன கஷ்டப்பட்டார் ஆண்டவருக்காக? 3 நாள் தேவனை பிரியப்படுத்துறதுக்கு அவர் சமூகத்தில் உட்காந்து பைபிள் படித்தார், வசனம் கேட்டார். அப்போ அவர் என்ன கஷ்டப்பட்டார் நான் சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் இருந்து தன் வீட்டுக்கு கூட போகாமல் நைட்டு உறங்கினாப்பில்லையான்னு தெரில. அந்த பாலன் பையன் இல்லையா, சிறு பையன் தான் சுட்டுருக்கு, லேடு உறங்கினாப்பில்லையான்னு தெரில. அப்போ அவர் என்ன செஞ்சார், ஏசப்பாவினுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கிறதற்காக அவர் 3 நாள் கர்த்தருடைய பாதத்தில் செலவு பண்ணி காத்திருந்தார். ஒருவேளை இந்த 3 நாள் சாப்பிட்டுக்காமல் இருக்கலாம், இல்லைன்னா உறங்காமல் இருக்கலாம். அப்போ ஆண்டவரை பிரியப்பட நான் முன்னெல்லாம் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், இஃப் யூ டேக் ரிஸ்க் டு ப்ளீஸ் யுவர் காட், காட் வில் ஆட்டோமேட்டிக்லி டேக் ரிஸ்க் டு பிளஸ் யூ. நீ தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை பிரியப்படுத்த நீ ரிஸ்க் எடுத்தன்னா, புரியுதா உனக்கு சொல்றது? ஆராதிப்பதிலேயோ ஜெபிப்பதிலேயோ உபவாச ஜெபத்திற்கு வருவதிலேயோ, இந்த உபவாச ஜெபிக்கிறவர்களுக்காகவே இந்த மாதம் ஒரு கூட்டம் வச்சுருக்கிறேன். ஜெப பங்காளர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நான் தரப்பில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ப்ரைஸ் தி லார்ட். அடுத்த வாரம் அது இருக்கும், அடுத்த புதன்கிழமை அந்த கூட்டம் தான் சூத்திரம். அப்போ ஏன்னா தேவனை பிரியப்படுத்துவதற்கு நீ ரிஸ்க் எடுக்கணும். பரிசுத்தமாக இருக்க ரிஸ்க் எடுக்கணும், பைபிள் படிக்க ரிஸ்க் எடுக்கணும், ஆராதனைக்கு வர்றதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், கர்த்தருக்கு ஏதாவது நன்றி செலுத்தி கொடுப்பதற்கு முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும். அவரை பிரியப்படுத்த நீ ரிஸ்க் எடுத்தன்னா உன்னை பெருக பண்ணுவதற்கு அவர் ஆட்டோமேட்டிக்காக ரிஸ்க் எடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம எதில் பெருகணுங்கிற ஒரு 2-3 வசனத்தை மட்டும் நான் உங்களை கர்த்தர் உங்கள் கூட இருக்கணும்னா நீங்கள் எதில் பெருகணும்னு 1-2 காரியத்தில் நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் எதில் நீங்கள் பெருகுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3, John 3rd chapter 30th verse 3:30. யோவான் 3:30 எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் நான் அதை சொன்னதை இப்போ கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து என்னில் பெருகணும், நான் இல்லாமல் மாற, அது சுயம் ஒழியணும். ஆராதனைக்கு ஏன் வரல? சொந்த வேலை, அன்னைக்கு தான் பால் காய்ச்சல், அன்னைக்கு தான் பொண்ணு பார்க்க போகிறது, அன்னைக்கு தான் என்கேஜ்மெண்ட்டு, அன்னைக்கு தான் கல்யாணம், அன்னைக்கு தான் விருந்துக்கு போகிறது, அன்னைக்கு தான் விருந்துக்காரன் வர்றது.
அன்னைக்கு தான் ஓவர் டைம்னு சொல்லி வேலைன்னு சொல்லி நம்ம வராமல் இருக்கிறது. இது அந்த இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உலக பிரகாரமான காரியங்கள்லாம் வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் இயேசு பெருகலை, எது பெருகிக்கிட்டு இருக்கு? பால் காய்ச்சறதும், பொண்ணு பார்க்க போகிறதும், கர்மாந்திரத்துக்கு போகிறதும், கல்யாணத்துக்கு போகிறதும், சொந்தக்காரங்களை பார்க்க போகிறதும், பல இடங்களுக்கு போகிறதும். அன்னைக்கு தான் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போவோம்பாங்க. இங்கே வந்து அங்கே போக வேண்டியதே வராது. பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களில் உலகம் பெருகக்கூடாது, என்னில் கிறிஸ்து பெருகணும். என் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எது பெருகணும்? ஆமாங்க, கிறிஸ்து என்னில் பெருகணும். உலக வேலைகள் சாகிற வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உலக வேலை சாகிற வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் பெருக ஆரம்பிச்சிங்கன்னா, கர்த்தர் உங்களில் பெருக ஆரம்பிக்கும். உங்களை அவர் உங்களில் பெருகி இந்த உலகம் பார்க்கும்போது நீ உன் வருமானம், நான் திரும்பவும் சொல்கிறேன், உன் வருமானம் கொஞ்சமாக இருக்கும், ஆனால் எடுக்க உன் வாழ்நாளில் குறையவே குறையாது. அல்லேலூயா. ஆமாம், அதனால் என் வாழ்க்கையில் நான் இப்போ இல்லை, நான் 50 வருஷமாக அனுபவிக்கிறேன். மாதம் 250 ரூபா சம்பளம் வாங்கின காலகட்டத்தில் இருந்து, மாதம் 250 ரூபா சம்பளம் வாங்கின காலகட்டத்திலிருந்து இன்னைய வரைக்கும் அன்பு பிள்ளைகள் உற்சாகமாய் கொடுக்கிற எல்லாவற்றிலும் நான் அதை அனுபவிக்கிறேன். அதில் தான் இந்த ஊழியத்தையும் கர்த்தர் பெருக பண்ணுகிறார், மிஷனரிகளையும் தாங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நீ அதை மட்டும் செய். கிறிஸ்து உன்னில் பெருகணும். அப்படின்னா கிறிஸ்துவின் சுபாவம் உன்னில் பெருகணும். கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்கள் உன்னில் பெருகணும். வேத வாசிப்பு பெருகணும், ஜெபிக்கிறது பெருகணும், ஆராதிக்கிறது பெருகணும், கர்த்தருக்காக செயல்படுவதில் பெருகணும். அதை செஞ்சிட்டிங்கன்னா வேற ஒரு ரிஸ்க்கு நீங்கள் எடுக்க வேண்டாம். பாக்கி உன் வீட்டில் இருக்கிற மாவு எவ்வளோ தான் இருக்கும். அந்த விதவை என்ன ரிஸ்க் எடுத்தா? அவள் வீட்டில் 3.5 வருஷம் மாவு பெருகிட்டே வந்து இது என்ன பெருகிட்டே வந்தது? சொல்லுங்கள் மக்களே. அந்த விதவை அம்மா, அந்த பாட்டி அம்மா, அந்த அம்மா என்ன ரிஸ்க் எடுத்தாங்க? ஒரே ஒரு ரிஸ்க்கு தான் எடுத்தாங்க. ஒரே ஒரு ரிஸ்க்கு தான் எடுத்தாங்க. என்ன ரிஸ்க் எடுத்தாங்க? நான் திங்கிறதையும் குறைச்சிட்டு, தான் திங்கிறதையும் ஏன்னா இருக்கிறதே ஒரு ரொட்டிக்கு தான் மாவு இருந்துச்சான். தான் திங்கிறதையும் குறைச்சிட்டு தேவனுடைய ஊழியத்தை தாங்கிறதற்கு ஒருவனுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அவனை வச்சு தான் இப்போ கர்மேல் மலையில் எழுப்புதல் வர வேண்டியது இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவங்க ரிஸ்க் எடுத்தது என்னது? நான் கொடுத்ததை சொல்லலை, கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு அவங்க ரிஸ்க் எடுத்தாங்க. ஏன்னா அந்த எலியாவை அனுப்புனது யாரு? கர்த்தர். என்னத்துக்கு அனுப்புனாரு? கொஞ்ச நாள் மறைச்சி வச்சு அந்த ஊழியக்காரனை பாதுகாக்கணும், இல்லைன்னா ஆகாபும் கூட்டத்தாரும் இவனை அழிச்சு போடுவாங்க. அப்போ 3.5 வருஷம் அந்த ஊழியக்காரனுக்கு இவளை கர்த்தர் காவல்காரியாக வைத்திருந்தார். எங்கே இருக்கிறான்னு தெரியல. அதான் அங்கே இருந்த ரகசியம். கொடுத்ததை எல்லாரும் சொல்லுவாங்க, நான் கொடுத்ததை சொல்லலை. 3.5 வருஷம் தன்னுடைய வீட்டுக்குள்ள, இவன் வீட்டில் தான் எலியா இருக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா ஆகாப்பு இவளையும் பிடிச்சு கொண்டிருப்பான். எனக்கு ஆகாப்பு எலியாவை தேடிக்கிட்டே அலைகிறார். 3 வருஷமா. யார்கிட்டையாவது எலியாவை காணலைன்னு சொன்னால் பார்க்கலன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்கிறான். ஏன்னா ஒபதியா போகும்போது ஒபதியாவை எலியா பார்த்த உடனே இதை நான் வந்துட்டேன்னு போய் சொல்லணுன்னு, என்ன என் உயிரை கொண்டு போய் ஆகாப்பை கொல்றதுக்கு கொடுக்குற, அவன் தான் விசாரியாத நாடு இல்லை, தேசம் இல்லை, யாரெல்லாம் உண்மை பார்க்கணும்னு சொன்னானோ அவங்கள்ட்டெல்லாம் வந்து ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டானா, நாங்கள் பார்க்கலை எலியாவன்னு சொல்லி. அப்படின்னா இவன் என்ன ரிஸ்க் எடுத்தா தெரியுமா? ஒரு ஊழியத்தைக்காரனை பாதுகாப்பதற்கு தன் ஜீவனையே பணயம் வைத்து ரிஸ்க் எடுத்து தேவனை பிரியப்படுத்தினாள். அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செய்ய ஆரம்பிச்சது? அப்போ வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன செய்ய ஆரம்பிச்சது? நீ ரிஸ்க் எடுங்க தேவனை பிரியப்படுத்த, நீங்கள் ரிஸ்க் எடுங்க தேவனுடைய ஊழியத்தை செய்ய, நீங்கள் ரிஸ்க் எடுங்க தேவனை ஆராதிக்க. ஆமாம், உங்கள் அப்பாவு உங்களிலே பெருகட்டும். உலகம் உலக வேலை என்னைக்கு தான் நம்மளை விட்டு போகும்? இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னைக்கு போகும் தெரியுமா? என்னைக்கு போகும்? ஆமாம், அஞ்சலி செலுத்துகிற அன்னைக்கு போயிருக்கும். அது வரைக்கும் இருக்கும்.
அதுக்கு முன்னால் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் கர்த்தருக்காக. அடுத்து இன்னொரு காரியத்தில் நம்ம பெருக. இதுவே போதுமானது. ஆனால் இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன், சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களுமாயிருப்பீர்களாக. அல்லேலூயா. You must increase in the works of God. அவருக்காக நீங்கள் என்ன அதே தான் வரும், திரும்ப அதே தான் வரும். கிறிஸ்து என்னில் பெருக ஆரம்பிச்சுட்டா நான் யாருக்கு முதலிடம் கொடுப்பேன்? சொல்லுங்க மக்களே. கிறிஸ்து என்னில் பெருக ஆரம்பிச்சுட்டா, உலகம் குறைய ஆரம்பிச்சுட்டேன்னா நான் யாருக்கு எதுக்கு முதலிடம் கொடுப்பேன்? ஆமாம், அவருக்காக நான் ஜெபிப்பேன், ஊழியத்துக்கு போவேன், வருவேன், என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்வேன். அதைத்தான் கொஞ்சம் புரிகிற மாதிரி பவுல் இங்கே சொல்கிறாரு. எல்லாரும் படிங்க. எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள். ஆமாம், இன்னைக்கு 110 300 400 பேர் இருக்க இடத்துல ஒரு 30 பேர் கூட இல்லை. நீங்கள் பிரயாசம் எடுத்து வந்திருக்கீங்க. நீங்கள் எடுத்து வந்த பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து இதில் உறுதியாக இருங்க. ஒன்று, அசையாதவர்களாக இருங்க. ஏன்னா அடுத்த நாள்லே ஆமாம் போய் என்ன கிடைக்க போகுது, அதான் நம்ம தான் ஞாயிற்றுக்கிழமை போவோமே, இல்லைன்னா நாளைக்கு புதன்கிழமை பாஸ்டிங் பிரேயருக்கு போவோமே. இப்படி நிறைய பேருடைய இருதயத்தில் பிசாசு பேசி வராமல் போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அசையக்கூடாது. கர்த்தருக்குள்ளே எடுத்த தீர்மானத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அசையக்கூடாது. நம்மளை அசைக்க வைக்கிற உலகம் நிறைய உண்டு. உன்னுடைய தீர்மானத்தை கெடுக்கிறவங்க உண்டு. எப்பவும் போகணுமா சர்ச்சுக்கு, எல்லா நாளும் போகணுமா, எல்லா வாரமும் உபவாசிக்கணுமா, எல்லா வாரம் ஆராதிக்கணுமா, ஒரு ஆராதனைக்கு போகாமல் இருந்தால் என்ன தப்பு? நான் அதைத்தான் சொன்னேன். தாவீது ஒரு ஆடை காப்பாற்றாம விட்டுருந்தா, அந்த சிங்கத்தை அழிக்காம விட்டுருந்தா, தாவீதை தேடி ராஜ பதவி வந்திருக்காது. ஒரு ஆடு தானே, ஒரு பாவம் தானே, ஒரு ஆராதனை தானே வரல, ஒரு நாள் தானே பைபிள் படிக்கல, ஒரு மாதம் தானே நான் கர்த்தருக்கு கொஞ்சம் நன்றி செலுத்தாமல் விட்டுட்டேன். நீ சொல்லிப்பார், கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டிக்காகவும் ஒவ்வொரு முடிக்காகவும் கணக்கு வைக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் கொடுக்குற ஒரு கிளாஸ் பச்சை வெள்ளத்திற்கு, பச்சை தண்ணிக்கு அவர் என்ன வைக்கிறாரா? கணக்கு வைக்கிறார். உன் தலையில் உள்ள ஒவ்வொரு முடியும் கர்த்தர் என்ன வைக்கிறாரு? கணக்கு வைக்கிறார். உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் என்ன வைக்கிறாரு? கணக்கு வைக்கிறார். அப்ப அந்த வார்த்தை கர்த்தருக்கேற்ற வார்த்தையா இருந்தா எவ்வளவு ஆசீர்வாதம். அந்த நடை, நீ நடக்கிற நடை, ஒவ்வொரு என் நடைகளெல்லாம் தேவரீர் எண்ணி இருக்கிறீர்னு எழுதியிருக்குல்ல, அந்த கர்த்தருக்காக நீ அந்த நடை நடந்தனா எவ்வளோ ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். அறிந்து அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. பலனுண்டு அப்படின்னா அர்த்தம் என்ன? கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக உங்களை மற்ற எல்லா காரியங்களிலையும் பெருக பண்ணுவார். நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாக இராது. நீங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் பெருக பெருக, வேத வாசிப்பில் பெருக பெருக, ஜபத்தில் பெருக பெருக, தேவனுக்காக பேசுகிறதுல, ஊழியம் செய்வதில் பெருக பெருக பெருக, ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா உலக பிரகார நன்மைகளிலும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். அதனால தான் அவர் சொன்னார், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அளக்கப்படும்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்கலையாம். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில். ஏன்னா அந்த வசனத்தை நான் திரும்ப திரும்ப படித்து பார்த்தேன். முதல்ல சொன்னது நீ எந்த அளவுனால் அளக்கிறியோ அந்த அளவுனால உனக்கு திருப்பி அளக்கப்படும்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ரகசியத்தை அங்கே வச்சிருக்கிறாருங்க. நீ காப்பிடி அளந்தால் காப்பிடி தானே கொடுக்கணும். ஆனால் அவர் அதை செய்யலையாம். கொடுக்கும்போது எப்படி திருப்பி கொடுக்குறாராம், அதே வசனத்தில் கீழே இருக்கு. அமுக்கி, நீ அமுக்காமல் அளந்து போட்டாலும் அவர் எப்படி போடுவாரா? நல்ல மரக்காலில் நல்ல வழக்கில் அமுக்கி குலுக்கி. உங்களுக்கு தெரியுமில்ல, ஒரு பாத்திரத்தில் சாதனங்களை போடும்போது அப்படி கொஞ்சம் குலுக்கி குலுக்கி போட்டால் கூட இடம் கிடைக்கும். சோத்திரம். ஆட்டோவில் டீசல், வண்டியில் டீசல் அடிக்கிறவனே சிலர் என்ன செய்வான் தெரியுமா? இப்போ பெட்ரோல் டீசல் அடிக்கும்போது வண்டியை போய் குலுக்கி குலுக்கி அடிப்பான். அதுக்குள்ள தண்ணிக்குள்ள கூட கேப்பு
கிடைக்குமா? குளிக்க என்ன யோசனை பாரு. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்வாராம், முதல்ல அமுக்குவாராம். அமுக்கிட்டு அந்த அளக்கிற இதை என்ன செய்வாராம், குலுக்குவாராம், திரும்பி அமுக்குவாராம். அதுக்கப்புறம் சரிந்து விழ செய்வாராம். நான் நினைக்கிறேன், நீ கரப்பிடி அளந்து போட்டன்னா உனக்கு ஒரு பிடி அளவுக்கு திருப்பி போடுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எந்த அளவினால் அந்த அளவினால் அளக்கிறவர் அல்ல. ஆமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போட செய்கிற கர்த்தரை நாம் நன்றியோடு ஆராதிப்போமாக. அப்போ பெருகணுங்க, பெருகுங்க. நீங்கள் கிறிஸ்துவில் பெருகுங்க, கிறிஸ்து உங்களில் பெருகட்டும், அவருடைய கிரியையில் பெருகுங்க. இன்னும் ஒரே ஒரு காரியத்தில் நீங்கள் பெருக பெருக ஹல்லேலூயா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2 Corinthians 4th chapter 15th verse 15வது வசனம். 2 Corinthians 4:15. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இங்கே ஒரு காரியத்தில் நீங்கள் பெருகணும். ஸ்தோத்திர போட போட நீங்கள் எதில் பெருகுவீங்க? கிருபையில் பெருக ஆரம்பிப்பீங்க. எவ்வளோ நாள் என்ன எதில் பெருக ஆரம்பிப்பீங்க? அப்போ அதுக்கு என்ன சொல்லணும்? நன்றி. அதான் நன்றி, அதான் நன்றி, அதான் தேங்க்ஸு, அதான் ப்ரைஸிங். இதுக்கு தான் இந்த ஆராதனை. இதுக்கு தான் நான் கடந்த என்னுடைய ஆயுசுக்கு மாத்திரல, அடுத்த ஆயுசில் இந்த ஆராதனைக்கு பேர் என்ன ஆராதனை? புது வருஷம் டிசம்பர் 31 ராத்திரி இருந்தாலும் அது வாக்குத்தத்த ஆராதனை அல்ல. வருடம் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைகளுக்கு நன்றி செலுத்தும் ஆராதனை, தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ். ஒவ்வொரு காரியத்துக்கு அப்படின்னா நம்ம பாஷையில் சொல்ல போனால் ஒவ்வொரு சின்ன காரியத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்த நன்றி செலுத்த நன்றி செலுத்த, அதாவது ஸ்தோத்திரத்தில் நன்றியில் பெருக 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 உங்கள் வாழ்க்கையில் இன்னொன்று பெருகுமா? வேற என்ன வேணும்? நமக்கு போதுமானதே என்னது தான்? கிருபை தாங்க. நமக்கு போதுமானதே என்னது? எஸ். அதுக்கு ஒரே இருதயம். என்ன இருதயம் வேணும்? நன்றியுள்ள இருதயம் வேணும். அந்த நன்றி செலுத்துவதில் நீங்கள் என்ன செய்யணும்? பெருகணுங்க, பெருகணும். இந்த காரியம் தான் என்னெல்லாம் ஊழியத்தில் இன்னும் ஓடவும், இன்னும் கர்த்தருக்காக செலவு பண்ணவும், இன்னும் என்னை உற்சாகப்படுத்துறதே என்ன தெரியுமா? நான் எந்த அளவுக்கு அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய தேவ கிருபை என்னிலே பெருகும், ஊழியத்தில் பெருகும், பிள்ளைகள் வாழ்க்கையில் பெருகும். ஒன்றும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பாக்கி எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நீ ரிஸ்க் எடுக்காமல் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நீ ரிஸ்க் எடுக்காமல் உன் பிள்ளைகளுடைய ஆஸ்திகள் பெருக ஆரம்பிக்கும். நீ ரிஸ்க் எடுக்காமல் உன் பிள்ளைகளுடைய உயர்வு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், வேண்டாம். நீ ஆண்டவரை பிரியப்படுத்த கஷ்டப்படு, கர்த்தரை பிரியப்படுத்த கஷ்டப்படு. பிரைஸ் தி லார்ட். இப்படி நீ நிறைய காரியங்கள் இருக்கு. அப்போ முதல்ல இது முக்கியமானவைகள் அவைகள் தான். கிறிஸ்து உங்களில் முதல்ல என்ன செய்யட்டும் அப்படின்னா அர்த்தம் என்ன? கிறிஸ்துவுக்குரிய காரியங்கள் உங்களுக்கு பெருகட்டும், உலக காரியங்கள் உங்களிலே குறையட்டும், உலகத்தின் வேலைகள் குறையட்டும், தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே பெருகுவீர்களாக. இரண்டாவது, அவருடைய கிரியைகளிலே பெருகுங்கள், நிச்சயமாய் உங்களுடைய கிரியைகளுக்கு பலன் பெருகும். பிரைஸ் தி லார்ட். மூணாவது, இன்னும் திரும்பவும் சொல்கிறேன், நன்றியுள்ளவர்களாய் நன்றி செலுத்துவதில், தேங்க்ஸ் சொல்லுவதில் பெருகிக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் கிருபை பெருகிக்கிட்டே இருக்கும். கிருபை பெருக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒன்றை குறிச்சுங்க கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் அவர் செவிக்காத காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். அவர் யாரு கேட்டு தாவீதுக்கு அவர் ப்ரொமோஷனை கொடுக்கறதே இல்லை. ஏன்னா அவன் நன்றி உள்ளவனாக இருந்தார், கிருபை அவருடைய வாழ்க்கையிலே பெருகிற்று. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்கள் இனி வரப்போகிற இப்போ 6 மாதம் முடிஞ்சது, கரெக்டாக சென்டர் ஆஃப் த இயர். இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. இந்த வருஷத்தின் முடிவில் நீ மகிமையான சாட்சியை அந்த டிசம்பர் 31 ஸ்தோத்திர ஆராதனையில் நீ சாட்சி சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உன் குடும்பத்தில் ஆவி ஆத்துமா சரீர நன்மைகளை பெருக பண்ண வல்லவராயிருக்கிறார். கண்டிப்பாக பெருக பண்ணுவார்.
பெருக பண்ணுகிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவதிலே பெருகுவோம்.